ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். 2024 ஆண்டிலே கடைசி மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 12வது மாதமான டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்த வார்த்தை நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் இனி உன்னுடைய வழியாக அவன் கடந்து வருவதில்லை என்பதாக கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். துஷ்டன் என்றால் யார்? நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீவினைகள் செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன். நீதிமொழிகள் 17:4 நாம் வாசிப்போம் என்றால், துஷ்டன் அக்கிரமோதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். அதே நீதிமொழிகள் 17:11 வாசிப்பீர்கள் என்றால், துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் என்று சொல்லி. எனவே கலகத்தை தேடுகின்ற, அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிற அந்த துஷ்டன் இனி உன்னுடைய வழியாய் அவன் கடந்து வருவதே இல்லை. வேதாகமத்திலே எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிப்போம் என்றால், துஷ்டனாகிய ஆமான் யூத குலத்தாருக்கு தீவினை செய்வதற்கு உபாயம் தேடினான். யூதர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று, அதிலும் விசேஷமாக மொர்தெகாயை தூக்கிலிட்டு கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் அதே தூக்கு மரத்திலே அதே ஆமானை தூக்கிலிடும்படியாக நேர்ந்தது. 7ஆம் அதிகாரத்தில் அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜ்யத்தை பார்த்து கேட்கும் பொழுது, நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும், அது உனக்கு கொடுக்கப்படும் என்பதாக. ஆனால் எஸ்தர் ராஜ்யத்தையோ சொன்னால், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி, எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என்னுடைய ஜனங்களும் விற்கப்பட்டோம். இப்பொழுதும் ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்பதாக ராஜாத்தியாகிய எஸ்தர் கூறுவதை பார்க்க முடியும். அப்பொழுது ராஜா இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்று கேட்கும் பொழுது எஸ்தர் சொல்கின்றாள், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, துஷ்டன் கலகத்தை தான் தேடுவான். இன்னும் அநேக வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். உபாகம் 13ஆம் அதிகாரம் 12-13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம், சவுல் துஷ்டர் கையிலே மடிகிறது போல மடிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இனி இந்த மாதத்தில், இந்த 12வது மாதத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டாக்கும்படியாய் ஒருவேளை மனிதர்கள் எத்தனம் செய்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு கலகத்தை செய்யும்படியாய், உன்னுடைய வாழ்க்கையிலே இடைஞ்சலை உண்டு பண்ணும்படியாய், அநியாயத்தை செய்யும்படியாய், துரோகத்தை செய்யும்படியாய் யாராவது இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை இந்த மாதத்திலே தந்து நம்மை ஆஸ்வதிக்கப் போகிறார். அந்த வசனம் சொல்கிறது, நாகும் 1:15, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். இன்னொரு விதத்தில் வாசிக்கும் பொழுது, சவுல் தாவீதுக்கு அநேக தீமைகளை செய்தான். ஆனால் தாவீது அவனுக்கு நன்மை மட்டும்தான் செய்தான். அப்படி இருந்தும் தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி, கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சவுல் முயற்சித்த நேரங்கள் எத்தனையோ. ஆனாலும் கர்த்தர் தாவீதை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவே இல்லை. நீங்களும் ஒருவேளை இந்த மாதம் வருஷம் முழுவதும் ஒருவேளை வேதனையோடு, கலக்கங்களோடு, பாடுகளோடு, பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்கலாம். இந்த 12வது மாதத்திலே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க என் தேவன் விரும்புகிறார். இனி உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, வேதனை கிடையாது, பிரச்சனை கிடையாது.
இந்த மாதத்தில் எல்லாமே சமாதானமே என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்திலே நாம் அப்படியாய் விசுவாசிப்போம், அற்புதங்களை காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.